ஹலோ விவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் அமாவாசை அன்னைக்கு நான் செய்த வேலைகள், சமையல் இதை தாங்க நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே வச்சு படையல் போட்டேன். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நான் சாம்பாருக்கு பருப்பு நான் சட்டியில் தான் வேக வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே சாம்பாருக்கு சட்டியில் தான் நான் வேக வைப்பேன். சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் பருப்பை கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கணும். பருப்பை போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சு அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சாம்பாருக்கு நல்லா வதக்கிட்டு நான் அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் சாம்பார் தாங்க பண்ணினேன். அப்போ அதனால் நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூசணிக்காயை கொட்டி அதில் சாம்பார் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். காய் நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அதுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வர்ற காயெல்லாம் சீக்கிரம் வேக மாட்டேங்குது. அதனால் முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் பருப்பு நான் சட்டியில் தான் வேக வச்சேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது இந்த மாதிரி குக்கரில் வச்சோம்னா நல்லா நைஸாக ஆயிடுது. அது கொலன்னு இருக்கும் சாம்பார். அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சட்டியில் வேக வச்சோம் அப்படின்னா இது 1, 2 தான் இருக்கும். நல்லா வெந்திருக்கும். ஆனால் பார்த்தா ஃபுல்லுமே மசியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். இதுதான் சாம்பாருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் பருப்பு அதை காயில் ஊற்றிட்டு எல்லாமே ஊற்றிட்டு புளியும் ஊற்றிட்டு உப்பு போட்டு நான் நல்லா காயை வேக வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த சாம்பாரை நான் இறக்குனேன். மேலே மல்லித்தழை போட்டு இறக்குனேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். புளி தண்ணி நிறையா ஊற்றணும் அப்படின்னா நம்ம தக்காளி கம்மியாக போட்டுக்கணும். தக்காளி நிறையா போடுறோம்னா புளி தண்ணி கம்மியாக ஊற்றிக்கங்க. ஏன்னா தக்காளி நிறைய போட்டால் தான் ரசம் நல்லாயிருக்கும். புளி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். அதனால் தக்காளி கம்மியாக தான் போட்டேன். இதில் நான் புளி, தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாமே போட்டு நான் நல்ல கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தாங்க அந்த ரசம் அவ்வளோ நம்மளோட கை பக்குவம் தான் ரசம் நல்லாயிருக்கும். நம்ம கையிலே நல்ல அந்த புளி, தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வாசம், கருவேப்பிலை வாசம், மல்லி வாசம் எல்லாம் சேர்ந்து அந்த ரசத்துக்கு ஒரு வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ தான் நம்மளோட கை பக்குவம் தான் இந்த ரசத்துக்கு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். நான் ரசத்துக்கு கொஞ்சம் வரமல்லி, ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு அந்த மிக்சியில் அடித்து வச்ச மசாலாவும் போட்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பிசைஞ்சு வச்சேன் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணி அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லா தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் கொதிய விட்டேன். லைட்டாக கொதி வந்தால் போதும். அது கொதி வரும்போதே ஒரு கொஞ்சோண்டு வெல்லம் போடணும். நான் வெல்லம் போட மறந்துட்டேன். அதனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம்
ஒரு கட்டி வெல்லம் போட்டேன். மேலே வந்து மல்லித்தழை தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சட்டியில் பருப்பு வேக வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் நான் உலைய வச்சு அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன். அரிசி வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் வடை சட்டி, இந்த அடுப்பில் வடை சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு பரங்கிக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரங்கிக்காயை வெட்டி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, முதல்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி இல்லாமையே நல்லா மூடி வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே தண்ணி தெளித்து கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா காய் நல்லா வெந்துடும். இது வந்து இப்படி செஞ்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே தேங்காயும் போடலாம். நான் வந்து தேங்காய் போடலை, வேணான்ட்டு மேலே வந்து வெறும் மல்லித்தழை மட்டும் தூவி விட்டு நான் இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாதம் வெந்துருச்சு. நான் வந்து வடித்து அதை வந்து தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பளம் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன் நான் எப்போவுமே. அரை அப்பளமாக போட்டு எடுப்பேன். இது வந்து ஒரு அப்பளம் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அப்பளம் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அமாவாசைக்கு. அதுக்கப்புறம் படையில் போட்டு அதில் வந்து நான் பரங்கிக்காய் பொரியல், சாதம் வச்சு சாம்பார், பூசணிக்காய் சாம்பார் போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு நீர் விளாவி அதுக்கு சாம்பிராணி எல்லாம் காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த இலையில் வந்து இருக்கிறத நாங்கள் கொஞ்சம் பிசைஞ்சு கொண்டு போய் காக்காய்க்கு மேலே வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துக்கிட்டு போனேன். நான் மாடிக்கு எடுத்துகிட்டு போனேன். மாடியில் எடுத்துகிட்டு போய் காக்காய்க்கும் வச்சுட்டு வந்துட்டேன். இது தாங்க அமாவாசைக்கு நான் செஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா